ஹை கைஸ், சிறமிக் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 2026 பிசி அதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா, நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக 2026 பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அடுத்தது வரும். இதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை. கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், சட்டசபை கூட்டினதுக்கப்புறம், போலீஸ் மானிய கோரிக்கை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பாங்க. நமக்கு ஒரு 6-7 மாதம் டைம் இருக்குங்க, நல்ல டெப்தா டைம் இருக்கு. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா படிக்க முடியாதவங்க, சிரமப்படுறவங்க ஒரு பாடமா படிச்சா கூட நம்ம ஈஸியா எல்லா சப்ஜெக்டையும் எல்லா சிலபஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அதனால எஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசிக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சப்போஸ் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் சார் படிப்பேன், அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நேரத்தை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா மொத்த பாடத்தையும் நம்ம கவர் பண்ணி படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம், ஓகேங்களா, ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி எல்லாரும் படிக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இயல்பு தான். ஆனால் நீங்கள் பிஃபோராகவே அடுத்தவங்க பண்ணுற செயல் நம்ம பண்ணாமல் பிஃபோராகவே நம்ம படிக்க ஆரம்பிச்சா நம்ம மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். யாரும் செய்ய முடியாத ஒரு செயல் என்ன? எல்லாருமே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்போ படித்தா அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்ஐக்கு பிசிக்கு படிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்க, ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ரூமில் அடைச்சி வச்சு அவங்கள வந்து கஷ்டப்படுத்த விரும்பலைங்க. ஏன்னா படிக்கிற நினைக்கிறவங்க மனநிலை ரொம்ப அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் 8 பேருக்கு ஒரு ரூமா தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது கீழே வந்து பிசிக்கல், கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பிசிக்கல் வரவங்களுக்கும், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்லி ஸ்டடி பார்ட்டிக்கு மட்டும் தான் நம்ம எல்லாம் புதுசா 10 ரூம் நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம். அதனால நீங்க ஸ்டடி ஆளை பத்தியோ இல்ல வந்து தங்குற இடத்தை பத்தியோ நீங்க கவலையே பட தேவையில்ல. மெயினா பிசிக்கலை பத்தியும் கவலைப்பட தேவை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச், எஸ் அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் காலேஜ் போறேன், வேலைக்கு போறேன், ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. மெட்டீரியல் நாங்க சென்ட் பண்றோம். ஓகேங்களா? மெட்டீரியல் நாங்க சென்ட் பண்றோம். பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. ஃபுல் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தை கேட்டுங்க. மிஸ் பண்றாதீங்க. 2026 கண்டிப்பா நீங்க காக்கிச்சட்டை போடணும் அப்படின்னா வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ்ஐஎன்பிசிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுமா. ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம்.